தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். செங்கோட்டையன் 2012ஆம் ஆண்டு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட தகவலைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கிறோம். செங்கோட்டையன் இவர் எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதி. எம்ஜிஆர் முதல் முறையாக தமிழக முதலமைச்சர் ஆனபோது 1977ஆம் ஆண்டு செங்கோட்டையனை எம்எல்ஏ ஆக்கினார். தொடர்ச்சியாக அதிமுக 3 முறை ஆட்சியில் இருந்தபோது 3 முறை வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதா அணி சார்பில் போட்டியிட்டு சேவல் சின்னத்தில் வெற்றி பெற்றார். 1991ஆம் ஆண்டு இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று 5 ஆண்டு காலம் செல்வி ஜெயலலிதா அமைச்சராக பதவி வகித்தார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் தோற்றுப்போனார். 2011ஆம் ஆண்டு மீண்டும் இவர் போட்டியிட செல்வி ஜெயலலிதா வாய்ப்பு வழங்கினார். அவரை வருவாய்த்துறை அமைச்சராக்கினார். ஆனால் அவர் அமைச்சராகி 1 வருட காலத்துக்குள் 2012ஆம் ஆண்டு அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார். செங்கோட்டையன் உதவியாளர் மீது எழுந்த புகாரின் அடிப்படையில் அவர் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். கட்சியின் தலைமைச் செயலாளர் பதவியிலிருந்தும் தலைமை நிலைய செயலாளர் பதவியிலிருந்தும் நீக்கப்பட்டார். பிறகு செல்வி ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் வரை அவரால் அமைச்சரவையில் இடம் பிடிக்க முடியவில்லை. செல்வி ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அமைச்சரவையில் பள்ளி கல்வித்துறை அமைச்சராக பதவியேற்றார். பிறகு எடப்பாடியுடன் மோதல் போக்கை கடைபிடித்ததால் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். தற்போது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தார். விஜய் தலைமையிலான அமைச்சரவையில் வருவாய்த்துறை அமைச்சராக உள்ளார். 2012ஆம் ஆண்டு உதவியாளர் மீது எழுந்த புகாரின் காரணமாக செல்வி ஜெயலலிதா செங்கோட்டையனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது.